அம்மன் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். 2025 இந்த தமிழ் மாதத்துல கடைசி மாதமான பங்குனி மாதத்திற்கு உங்களுடைய ராசியான சிம்ம ராசிக்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது, கோச்சார நிலைகள்ல என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பொது பலனா நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு தினம். இந்த பங்குனி உத்திர தினம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை முழுமையாக வழிபடக்கூடிய, முருகப்பெருமானுக்கு தேரோட்ட திருவிழா அப்படிங்கிறதெல்லாம் முருகன் ஆலயங்கள் இருக்கிற இடங்கள்லாம் நடக்கும். முருகனை சிறப்பு செய்து முருகனோட வழிபட்டு அவரோட முழு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய, வரம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நிகழ்வாக இருக்குது. சிம்ம ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் 5வது ராசி தான் சிம்ம ராசி. ராசி அதிபதி சூரிய பகவான். சிம்ம ராசினாலே தன்னந்தனியா எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு. தனி துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை உடையவர்கள். நம்ம பார்க்காத சோதனை இல்லை, நம்ம பார்க்காத வெற்றியும் இல்லை. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் பின்வாங்காம முன்னோக்கி போகக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவங்க. ஆனா இவ்வளவு ஆற்றல் இருக்குது, இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு. எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் 8ஆம் இடத்துல போய் மறைகிறாரு அப்படின்னாலே மனசுல ஒரு சஞ்சலம், ஒரு பயம், எதிர்பாராத நெகட்டிவ் திங்கிங், விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுங்க. குறிப்பா சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல ராகு கூட சேர்ந்து இருக்கிறார். கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் திங்கிங் இருக்கும். கொஞ்சம் எப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு தயக்கம் இருக்கும். இது நம்ம எடுத்து வைக்கிற காலடியில ஜெயிக்க முடியுமா, முடியாதா, கொஞ்சம் நம்ம எப்போதும் பார்த்தது மாதிரி இல்லையே, கொஞ்சம் முரண்பாடா தெரியுதே அப்படிங்கிறது சூழ்நிலைகளை கொஞ்சம் கவனிச்சு பார்ப்பீங்க. சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கா, வேலை தொழில்லாம் நல்லா இருக்கானா, 10ஆம் இடத்துல குரு பகவான். 10ல குரு இருந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம் ஜோதிடத்துல. அப்பனா என்னன்னா வேலை, தொழில், வருமானம் அப்படிங்கிறது மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத தான் இங்க சொல்றாங்க. அப்ப என்னன்னா 10ல இருந்தா பதவி பறிபோகும். அப்ப இந்த வேலை போனா இன்னொரு வேலை, இந்த தொழிலை விட்டா இந்த தொழிலை இங்க செய்ய முடியலன்னா வேறொரு இடத்துல செய்ய முடியும், சிறப்பாக வரும், பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான் மீனிங். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ஏற்பட்டிருக்கு. சிம்மராசியை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய தொழில் வேலை சம்பந்தப்பட்டு இடமாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா ஒரு நல்ல ரைட் டைம் தான், தாராளமா பண்ணிக்கங்க. அதுக்கான நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. எனக்கு ஆல்ரெடி ஒரு தொழிலை செய்யணும் நாள் திட்டம் அப்படின்னா தாராளமா தொழிலை தொடங்கிக்கலாம். இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இடத்த ஷிஃப்ட் பண்ணலான் இருக்கோம், அதாவது தொழில் நிறுவனத்தை, வியாபார தளத்தை வேற இடத்துக்கு மாத்தி வைக்கலான் இருக்கோம்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி மாத்தி வச்சுக்கலாம். சரி, ரொம்ப நாளா வேலை பார்க்குறோம், வேலையில ஒரு முன்னேற்றம் இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு சேலரி அச்சீவ்மெண்ட் இல்லை, மாத வருமானம் பத்தலை அப்படின்னா வேலையை மாற்றணும். அப்ப வேலையை மாற்றணும்னா இந்த காலகட்டம் ரைட் டைம், மாத்திக்கலாம். மாற்றக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அப்ப தாராளமாக வேலை மாற்றத்தை நீங்க செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்கான தொழில் வேலைய செய்யல ஒரு மிகப்பெரிய உத்வேகம் அப்படிங்கிறதும் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு உண்மையிலேயே உண்டு. ஆமா, நீங்க உங்களை பலவீனமா கருதாம இந்த காலகட்டத்தை நீங்க முன்னோக்கி பயணம் செய்யலாம். அடுத்து இந்த சனி பகவானோட நேடரி பார்வை இருக்கு இல்லையா, கண்டகச்சனி பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்பு தான். ஆனா இருந்தாலும் அந்த அளவுக்கு, ஏன்னா இப்ப சனி பகவானோட கடைசி காலம் இல்லையா, அதனால அந்த அளவுக்கு ஒன்றும் பாதிப்பை தராது. அதனால சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு பெருசா பயம் கொள்ள வேண்டியதில்லை. இதுல 2ஆம் இடத்துல இருக்க கேது பகவானால குடும்பத்துல கொஞ்சம் வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள், இந்த கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடுகள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்துல சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த திருமணம் ஆகாத சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு காதல் உணர்வு வரும், திருமணம் செஞ்சுக்கலாம், தனக்கான துணையை தேடுறது,
துணையை கண்டுபிடிச்சிக்கிறது, ஆமா, திருமணம் சம்பந்தப்பட்ட விருப்பம் வர்றது, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் பிரியமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி கொஞ்சம் பிரியமான சூழ்நிலைகள், பிரியமா இருக்கிறது, பிடிச்ச இடத்துக்கு ஒன்னா போயிட்டு வர்றது, சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல ரொம்ப அருமையாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளோட படிப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த புதனும் சுக்கிரனும் ஒன்னா சேர்ந்து, அது மட்டும் இல்லாம உச்ச சுக்கிரன் உங்க ராசிக்கு 2 கூடையவர் தான் புதனு. அதே நேரத்துல 3, 10 சுக்கிரன் அவரும் 8ஆம் இடத்துல போயிட்டு நீச பங்கத்தை ஏற்படுத்துறாங்க. நீச பங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துறாங்க. அப்ப திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேலை தொழில் சம்பந்தப்பட்டு உண்டு, இடமாற்றம் அப்படிங்கிறதும் உண்டு. அப்ப ஏதோ ஒரு வகையில இந்த காலகட்டத்துல வேலை மாற்றம் இடமாற்றத்தால ஒரு திடீர் திருப்பமும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் ஏற்பட போகுதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், படிப்புல ஒரு கவனம் இல்லாம கவனச்சிதறலோடு இருந்த குழந்தைகள்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல வெளிநாட்டுக்காக வேலைக்காக போகணும், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வேற மாநிலத்துல வேற ஊர்ல வேலை கிடைச்சிருக்கு, போய் பார்க்கலாமா வேண்டாமானா தாராளமா வெளியில போய் வேலை பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தோட அமைப்பா இருக்கு. அப்ப இவ்வளவு இருந்தாலும் மற்றபடி வேற எதுவும் சிக்கல் இருக்கா அப்படின்னா ஒண்ணும் இல்லை. பெரிய சிக்கல் பிக்கல்லாம் உங்களுக்கு கிடையாது. 4ஆம் இடத்தை குரு பகவான் வேற பார்க்கிறாரு இல்லையா? குரு வந்து 10ல இருக்க குரு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப எவ்வளவு ஒரு மாதிரி சிரமங்கள் இருந்தாலும், ஆனா உங்களோட கௌரவம், புகழ், அந்தஸ்து, உயர்வு, பதவி, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை, அதுலலாம் ஒன்றும் பெரிய பங்கம் ஏற்பட்டுறாது. சுகஸ்தானம் கெட்டு போயிடாது. சுகஸ்தானம் என்ன, குடும்பத்தோட வசதி வாய்ப்புகள்லாம் ஒன்றும் பெருசா குறைஞ்சிடாது. அதே நேரத்துல கொஞ்சம் நல்லா செழிப்பமாக தான் இருக்கும். ஒரு முன்னேற்றமான காலகட்டம் தான். இந்த 9 கூடைய செவ்வாய் 11ல இருந்து அவர் 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு இல்லையா? அப்ப இது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு 2, 5ஆம் இடங்களை பார்வை பண்றாரு. 9ங்கிறது பாக்யாதிபதி, அவர் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல தான் இருக்கிறாரு. அப்ப முன்னேற்றத்தை தரப்போறாரு. இந்த இடம், வீடு, பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில இருக்கிறவங்க, வீடு கட்டுமான துறையில இருக்கிறவங்க, பில்டிங் மெட்டீரியல்ஸ் விற்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்துல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்துல கொஞ்சம் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால சிம்ம ராசியை பொறுத்த வகையில ராசிநாதன் 8ல இருக்கார் அப்படின்னு ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த 1 மாத காலங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே மூவ் ஆயிரும். ஆனா இருந்தாலும் பெரியதொரு பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. ஏன்னா குடும்பத்தை குரு பகவான் பார்க்கிறார், 5ஆம் இடத்தையும் பார்வை செலுத்துறாரு. அதே நேரத்துல உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அதனால முக்கிய ஸ்தலங்களை குரு பார்க்கிறதுனால குருவோட சுப பார்வையால பெரிய பாதிப்புகள் இல்லாம சிறப்பாகவே இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வேலை அமைப்புகள்ல மாற்றத்தோடு ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்து நீங்க என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, அந்த பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு 2, 11 கூடையவர் தான் வந்து வருமானம், குடும்பம், வருமானம், தனம், குடும்பம், வாக்கு, வருமானத்துக்கு உடையவரும், லாபத்தை தரக்கூடியவரும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவரும், எண்ணம் போல் ஒரு நல்லதொரு வாழ்க்கையை தரக்கூடியவரும் புதன் பகவான் தான். அதனால பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத புதன்கிழமை தோறும் செஞ்சுக்கிடுவாங்க. அடுத்து பாருங்க, உங்க ராசியில் இருக்க நட்சத்திரங்களுக்கு மகம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலகட்டத்துல தடைப்பட்ட வருமானங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தடைகள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அடுத்து பூர நட்சத்திரம், என்னதான் நம்ம வந்து கலகலப்பான ஆளா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் எதையும் செய்யறதுக்கு. ஆமா, எப்போதும் போல உங்க செயல்பாடு அதிகரிச்சுக்கங்க. சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு உச்ச பலத்துல இருக்கிறதுனால உங்களை கைவிட மாட்டார். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உத்திரம் நட்சத்திரம், அரசு காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் சிறப்பாகவே நடக்கும். கொஞ்சம் தடைப்பட்ட அரசு காரியங்கள்லாம் அந்த காலகட்டத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இயல்பா உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. அரசாங்க எக்ஸாம் எழுதியிருக்கவங்க அப்படிங்கலாம் ஒரு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது.
ஆக மொத்தத்துல சிம்ம ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பங்குனி மாதம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட பலன்களோட இருக்குது. இதுல நீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன லக்கணம், என்ன நட்சத்திரம், அது மட்டும் இல்லாம என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது, யோகமான தசாபுத்தி அமைப்பு இருக்குதா, இல்ல தசாபுத்திகள் உங்களுக்கு பாதகமா உங்களுக்கு சாதகமற்ற தசாபுத்திகள் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பொது பலனை எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.